இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மானஸ் இப்பயும் சேஃபா இருக்கான்னு. ஏன்னா அப்ப ராதாவும் மோகனும் சேர்ந்து இருந்தாங்க. ராதாவும் மோகனும் சேர்ந்து இருக்கும் போது எப்பவுமே ஹிட்டு தான். நாம ஒரு ஃபேமிலி. ப்ளீஸ் திரும்ப வந்துருங்க ராமா. ராமா ப்ளீஸ் திரும்ப வந்துருங்க. ராமா திரும்பி வந்துருங்க. உங்களுக்கும் திரும்பி வரணும்னு ஆசை இருக்கு. நீங்க எங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றீங்க. நீங்க அப்பாவை ரொம்ப காதலிக்கிறீங்கல்ல? காதலிக்கிறீங்கல்ல? இன்னைக்கு நீங்க உண்மையை சொல்லிதான் ஆகணும். நீங்க அப்பாவை காதலிக்கிறீங்கல்ல? பதில் சொல்லுங்க ராமா. அப்பாவை காதலிக்கிறீங்களா இல்லையா? குஷி, உனக்கு நான் எப்படி சொல்லுவேன்? நான் இன்னைக்கு மோனையா குஷி, நான் மிஸ்டர் மோகனை காதலிக்கவே இல்லை. கொஞ்சம் கூட இல்ல. இல்ல இல்ல, இது உண்மை கிடையாது. நீங்க போய் சொல்றீங்க. நீங்க அப்பாவை காதலிக்கிறீங்க. நீங்க நீங்க அப்பாவோட ராதா அண்ட் ராதா தன்னோட மோகனை ரொம்ப காதலிப்பாங்க. இல்ல கிடையாது குஷி. நான் அவருக்கு இப்ப எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அவரும் எனக்கு எதுவும் இல்லை. நான் இப்ப என்னோட லைஃப்ல ரொம்ப முன்னேறி போயிட்டேன். 7 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவருக்கு எனக்கு ஒரு பையன் இருக்கான். நான் இப்ப என் ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அளவுக்கு அதிகமா சந்தோஷமா இருக்கேன். இப்ப அவங்கள விட்டுட்டு என்னால திரும்பி வர முடியாது. உண்மையை சொல்லணும்னா நான் திரும்பி வரவும் விரும்பல. அப்போ அப்பாவோட நிலைமை, உங்க மோகனையாவோட நிலைமை? எந்த மோகனையா? எனக்கு எந்த மோகனையாவையும் தெரியாது குஷி. நீ எந்த மோகனையாவை பத்தி இப்ப பேசுறியோ அவர் என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் மிஸ்டர் மோகன் மட்டும்தான். அண்ட் என் மனசுக்குள்ள அவர் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. அந்த மனிதரை
அந்த உலகத்தை நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். இனி எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ராமா, நீங்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க நீங்க அப்பாவை காதலிக்கிறீங்கல்ல? இதெல்லாம் பொய், நம்ப மாட்டேன். குஷி, நடந்த எதுலயும் உன்னோட தப்பு எதுவுமே இல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றது கேளு. இன்னைக்கும் எனக்கு உன் மேல ரொம்ப பாசமும் அன்பும் இருக்கு குஷி, நிறையவே இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு உண்மையும் இருக்கு. இனிமே நானும் நீயும் ஒன்னா இருக்க முடியாது. உன்னோட அந்த ராதா, நீ அம்மாவை ஏத்துக்கிட்டியா? அவ 7 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா. ஆனா உன் கூட எவ்வளவு அழகான தருணங்களை நான் கழிச்சனோ, அதை எல்லாமே என் இதயத்துல பத்திரமா இப்படி கெட்டியா புடிச்சு வச்சுப்பேன். வாழ்க்கை பூரா அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கான்னு ஞாபகம் வச்சுப்பேன். அவளை நான் அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன். ஆனா என்ன பண்றது, அந்த பொண்ணு கூட என்னால இனிமே வாழ முடியாது. இல்ல, என்னால வர முடியாது குஷி. இல்ல 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 குஷி, இந்த உண்மையை சீக்கிரமா நீ ஏத்துக்கணும். அதுதான் உனக்கு நல்லதா இருக்கும்.